இங்கே புல்லை பிடுங்குறோண்ணாம்மா கடும் புல்லாக கிடக்குச்சு நிறைய புல்லு கிடக்குற தூக்கி பிடுங்கி தர எனக்கு ஏன்னா அன்றி ஒரு ஆள் கோல் பண்ணி கதைச்சிருந்தவா என்னுடைய என்ன சொல்கிறது காணொலியில் நீங்கள் கதைக்கிற கதைகள் வந்து யதார்த்தமாக கதைக்கிறீர்கள் நாங்கள் வந்து எங்களை நாங்களே இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக வந்து போயிடும். அப்போ இன்னொரு கருத்தையுமே வந்து நான் கிட்ட முன் வச்சிருந்தவா காணொலியை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வளர்க்க வேணுமென்றதான் என்னுடைய ஒரு நோக்கம். என் பேராலே எனக்கு அந்த வினயத்தான் வந்து சொல்ல போகிறேன். தென்னை எழுத்து குப்பு எழுத்து அதோ இது ஒன்றும் இல்லை அடி வழிகளை வச்சு. அனைவருக்கும் வணக்கம். நான் மிதுசா. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களோட வீட்டுக்கு தான் வந்து நிற்கிறேன். அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் நேற்றைய தினம் ஒரு காணொலி போட்டிருந்தேன். உண்மைக்குமே என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா இப்படி கதைச்சி காணொலி போடுறதுன்றது வந்து சரியான விதத்தில் குறைவாக இருக்கும். எப்பயாச்சும் இருந்துட்டு ஒரு சில காணொலிகள் போடுறதுண்டு. அதுவுமே வந்து தேடித்தான் பிடிக்க வேண்டி இருக்க வேண்டாம். அப்படி நான் பெருசாக அப்படி போடுற இல்லை. இருந்தாலும் வந்து நேற்றைக்கு ஒரு காணொலி ஒன்று போடுவோம்னுட்டு அப்படி ஒன்று போட்டிருந்தேன் நான். அது வந்து உண்மைக்குமே பார்க்குறார்கள் பார்க்குறார்கள் முழுமையாக பார்த்துருக்கீர்கள். பெருசாக ஓடையில் தான் இருந்தாலும் பார்த்தார்கள் வந்து முழுமையாக பார்த்துருக்கீர்கள். உண்மைக்குமே வந்து சரியானதில் எனக்குமே வந்து பயனாக இருந்தது. அப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என்னுடைய ஒரு அன்றி ஒரு ஆள் கோல் பண்ணி கதைச்சிருந்தவா என்னுடைய என்ன சொல்கிறது காணொலியில் நீங்கள் கதைக்கிற கதைகள் வந்து யதார்த்தமாக கதைக்கிறீங்களாம். அந்த என்ன சொல்கிறது ஒவ்வொரு சீன் போட்டோ இல்லை சும்மா அந்த இப்போ நான் நோம்பலாக எப்படி பழகிறனோ அப்படி கதைக்கிற மாதிரியே இருக்குதான் அப்படின்னு சொல்லி கதைச்சிருந்தவா. நான் வந்து நோம்பலாக இப்போ நாங்கள் வந்து நடித்து கதைச்சோம்னு சொல்லி சொன்னால் இன்னொரு ஆள்கிட்ட நாங்கள் கதை கேட்கல வந்து அப்படித்தான் நாங்கள் கதைக்கணும். அப்போ நாங்கள் வந்து எங்களை நாங்களே இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக வந்து போயிடும். அப்போ அதால் தான் வந்து நான் நோம்பலாகவே எல்லா விஷயத்தையுமே வந்து கொண்டு நகர்த்தி கொண்டு போகிறது. ஏனெண்டா எங்கள்ட வாழ்க்கை வந்து இயல்பாக இருந்தால் தான் அதுவுமே வந்து உண்மைக்கும் ஒரு விதத்தில் வந்து நல்லா இருக்கும். என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துலையுமே வந்து நாங்கள் நடிக்க வந்தில்லை. இப்போ நான் இதில் வந்து நடித்து கதைச்சா அப்புறம் நாளைக்கு இன்னொரு இடத்துல அது கஷ்டமாக போயிடும் எனக்கு. அதால் தான் பார்த்தீங்கன்னா நான் எந்த விதத்துலையுமே வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிற இல்லை, நடிக்க வேண்டிய அளவுக்கு போகிற இல்லை. சும்மா நோம்பலாக என்னால் இயன்ற அளவுக்கு என்னுடைய கதைகளோ இல்லாட்டி தைக்கிறது சமைக்கிறது நான் தெரிஞ்சதில்லை அப்படின்னு தான் சொல்லி காணொலி போட்டிருந்தேன் நான். ஆனால் நேற்று நாள் போட்ட காணொலி போல் தொடர்ச்சியாக போட்டால் உண்மைக்கும் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தவா. அப்போ அதுக்காண்டி வந்து நான் தொடர்ச்சியாக போட சில பேருக்கு பிடிக்காம போயிடும். அதில் பார்த்தீங்கன்னா நாங்களுடைய கிட்ட மாற்றி போடுறது தான். அப்போ அதை வந்து நான் இந்த இடத்துல கூறிக்கொண்டு அப்போ இன்னொரு கருத்தையுமே வந்து நான் கிட்ட முன் வச்சுருந்தவா. இப்போ நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்களை வந்து நேற்று ஷேர் பண்ணியிருந்தேன் நான். அப்போ அதை போல் ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை சுவாரஸ்யமாக சொன்னியல் அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு வந்து உண்மைக்குமே வந்து ஒரு கேட்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் கதைச்சிருந்தவா. அப்போ அதுக்காக வந்து நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லி போட்டு நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாக அங்கே எங்களுடைய கதை ஒன்று சொல்ல வேணும். அப்படியே காணொலியை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வளர்க்க வேணுமென்றதான் என்னுடைய ஒரு நோக்கம். அப்போ அதுக்காக வந்து நான் கொஞ்சம் முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி செயற்படலாம்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்போ நான் சும்மா நோம்பலாக ஒரு சின்ன நாண்டு சொல்லி போட்டு அங்கால போவோம். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து என் பேராலே எனக்கு அந்த வினயத்தான் வந்து சொல்ல போகிறேன். என் பேர் வந்து மிதுசா. இப்போ நான் வந்து ஒரு டியூஷன் ஒன்றில் படித்து கொண்டிருக்கோம். நான் இப்போ எத்தனாம் வகுப்பு 6ஆம் வகுப்பாக இருக்க வேணும். அப்போ 6ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா என்னோட இன்னொரு பிள்ளையும் படிக்குது. அவளுக்குமே பேர் வந்து மிதுசா தான். அப்போ எனக்கும் எஸ் மிதுசா, அவாக்கும் எஸ் மிதுசா. தமிழர் எழுதிக்கு தான் சேனா மிதுசா, நான் சீனா மிதுசா அவாவாக இருந்தவா. அப்போ இப்போ நான் சீனா மிதுசா மாறிட்டேன். 2 எஸ்என் இனிஷியல் வந்து மாறாமல் அப்படியே இருக்குது. அந்த பிள்ளையை பற்றி எனக்கு தெரியலை. நான் அப்பயே அந்த இடத்துல இருந்து விளத்தின நாடி எனக்கு அதுக்கு புறவான தொடர்பு வந்து கிடைக்கல. அப்போ அது ஏன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நான் இதில் வந்து சொல்ல போகிறேன். அப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சமயம் வந்து எனக்கு 1ஆம் வகுப்புலேருந்தே நல்ல மாதிரி என்ன மாதிரி இருக்கும். ஏண்டா சமயம்ன்றது வந்து எங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடம் தானே. அந்த சமயத்தை இப்போ தேவாரங்கள் அப்படி இப்படின்ட்டு தேவாரங்கள் கோயிலில் பாடுறது, ஸ்கூலில் பாடுறது, அப்போ எல்லாமே வந்து எங்களை தெரிஞ்சிருக்கும். இப்போ சமயம் தமிழ் எல்லாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக போகக்கூடிய ஒரு பாடங்கள். அப்போ அதுலேயே வந்து பிழைக்க வருதுன்ற வந்து சாத்தியமாக இருக்காது. ஒரு சிலருக்கு பிழைக்கும், இருந்தாலுமே வந்து எனக்கு வந்து அது அப்படி பிழைக்கிறது இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சமய எக்ஸாம் வந்து நடக்குது 6ஆம் வகுப்புக்கு. அப்போ டீச்சர் பேப்பர் கொண்டு போகிறோம். அவாண்ட பாடம் தான் 1வது பாடம். 3 காலுக்கு தொடங்கும் டியூஷன். அப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிறது. டீச்சர் தடியோட வருவா, பெரிய தடியோட வருவா. வந்து ஒவ்வொரு ஆக்களாக கூப்பிட்டு வச்சு பேப்பரை பார்த்து சரி பிள்ளைக்கு அடி விழும். அவள் சரின்னுட்டு எஸ் மிதுசாண்டு கூப்பிட நான் எழும்பி போட்டேன். எழும்பினோன்னம் அந்த டீச்சருக்கும் தெரியும்
2 மிதுசா இருக்குன்னு சரி 2 மிதுசா இருக்குன்னு தெரியாட்டிலும் அந்த மற்ற மிதுசா வந்து அவன் பக்கத்து வீடுதான். அப்போ அது வந்து அவக்குமே வந்து தெரியும் அந்த மிதுசா இதுக்கெல்லாம் படிக்குது அப்படின்னு சொல்லி சரி என்ன கூப்பிட்டு வச்சு என்ன எழுத்து குப்பு எழுத்து அதோ இது ஒன்று இல்லை அடி வழிகளை வச்சு அப்போ நான் என்ன இப்படி அடித்து போட்டான்னு சொல்லி போட்டு பேப்பர் வண்டி பார்த்தா அது எந்த பேப்பர் இல்லை டீச்சர் இது எந்த பேப்பர் இல்லைன்னுட்டு விட்டாச்சு. அப்போ மற்ற மிதுசா கூப்பிட்டு இப்படி 2 அடி கையில் சும்மா சின்ன 2 அடி. அப்போ அன்றைக்கு நான் அந்த டியூஷனை விட்டுட்டு பின்னிடம் 5 காலங்க முடிஞ்சது நான் அப்படியே வந்துட்டேன். அதுக்கு பிறகு போயிடல. ஏன்னா ஒரு ஆசிரியரை வந்து அந்த பேரை வந்து சரியாக கூப்பிட்டுருக்கணும், சரியாக தான் கூப்பிட்டுவா, இருந்தாலும் வந்து தெளிவுபடுத்திருக்கோம். ஏன்டா மிதுசான அந்த பிள்ளையும் கேட்க 2 மிதுசாரி கேட்க நீங்கள் சரியாக தெளிவுபடுத்தி போட்டு அடியை கொடுத்துருக்கணும். அந்த அடி வாங்கின நூலை வந்து நான் அதுக்கு அப்புறம் அந்த டியூஷனுக்கே போயில்லை. இது வந்து சும்மா ஒரு சின்ன இந்த பேருக்கான ஒரு கதை ஒன்று இன்றைக்கு இதை வந்து நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ நாங்கள் தொடர்ச்சியாக இந்த மற்ற கதை ஒன்றை பார்ப்போம். சரி, நாங்கள் வந்து எங்கள்ட கதைக்குள்ளே போவோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கணும். அவைக்கு வந்து ஒரு மகனுமே வந்து இருக்கிறார். அப்போ அவைக்குள்ளே நடந்த ஒரு சின்ன தகராறால் அவைகள் வந்து விவாகரத்து பெறுற கட்டத்துக்கு மட்டும் போயிட்டு அப்போ ஒரு 2 வருஷ பிரிவுக்கு பிறகு விவாகரத்து வந்து 2 பேருக்குமே வந்து கிடைச்சிட்டுது. அப்போ பார்த்தீங்கன்னா கணவன் வந்து வெளியில் ஒரு ஆட்டோ ஒன்று பிடிச்சி அதில் ஏறுறார். அப்போ இந்த மனைவியும் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோக்குள்ளேயே வந்து ஏறிக்கொள்கிறா. அப்போ கணவன் வேற அவள் நிமிந்து பார்க்கவா சொல்கிறா, என்னுடைய கடைசி பயணம் இந்த 10 வருட காலத்தில் இதுதான் வந்து என்னுடைய கடைசி பயணம் உங்களோட அப்படின்னு சொல்லி இதை நான் உங்களோட பயணிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்ல அந்த கணவன் வந்து எதுவுமே வந்து சொல்லலை. சரி என்று சொல்லி அவளையும் கூட்டிக் கொண்டு பேருந்து நிலையத்துக்கு சென்று கொண்டிருக்கணும். அப்போ சென்று கொண்டு இருக்க பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர் வந்து பிரேக்கை வந்து குத்தி அமர்த்தி பிடிச்சி போட்டார். அப்போ பார்த்தீங்கன்னா பின்னுக்கு இருந்தவா வந்து டக்குன்னு அந்த முன்னுக்கு இருக்கிற கம்பியில் தலையடிபட போகுது. அப்போ அவற்றை அந்த பெண்ணுன்ற கணவன் என்ன செய்கிறாருன்னு சொல்லி சொன்னால் தன்னுடைய கையை கொண்டு போய் வந்து அவள் பிடிச்சிட்டா. அப்போ அப்படியே ஒரு கொஞ்சம் சில மணி நேரம் அமைதி நிலவி பிறகு மனைவி கணவனை பார்த்து கேட்குறா, இந்த 2 வருஷ காலத்தில் நீங்கள் என்ன மிஸ் பண்ணினீங்களா, உங்களுடைய மனநிலை வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. 2 வருஷத்துக்கு பிறகு அன்றைக்குத்தான் கதைக்குன்னா விவாகரத்துக்கு பெற்றா பிறகு. அப்போ கணவன் கேட்குறா, எல்லாமே வந்து முடிந்து விட்டது, எனக்கு தான் விவாகரத்து கிடைத்து விட்டது, நான் இனி சொல்லி ஒரு பிரயோசனம் இல்லை தானே அப்படின்னு சொல்லி போட்டு விட்டாச்சு. அப்படி இருந்துமே என்ன உங்களுக்கு என்னோட அக்கறை போயில்லை அப்படின்னு சொல்லி அவள் கேட்டுட்டு சரி என்னடா அப்படியே கொஞ்சம் நேரம் அமைதி நிலவுது. அதுக்குள்ள விவாகரத்து பெற்றோர் மனக்கவலையோட அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. பின் அப்படியே பிறகு அடுத்த கட்டம் கேட்குறா. கணவர் சொல்கிறார், நான் உண்ட அந்த ஜீவனாம்ச தொகையை ஒரு 2-3 மாதத்தில் நான் உனக்கு தந்துடுறேன், இப்போ என்னட்ட வந்து காசு இல்லை, உனக்கு தர வேண்டியது எல்லாமே வந்து நான் ஒரு 2-3 மாதத்துக்கு இடையில நான் தாரேன் அப்படின்னு சொல்லி போட்டு உனக்காக கட்டின வீடுமே வந்து இருக்குது, அதையுமே வந்து நான் விற்று போட்டு உனக்கு நான் தாரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அதுக்குவா சொல்கிறா, நான் வந்து இப்போ வேலை செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு வந்து எந்த வித பணமும் வேண்டாம், நீங்கள் அதை விற்க வேண்டாம், அந்த வீட்டை வச்சிருங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அதுக்கு நீ இல்லாத வீடு எனக்கு தேவையில்லை, அப்போ அதை நான் வித்துட்டு உனக்கே தாரன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ சரியண்டா அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே போய்கொண்டிருக்கணும். அப்போ பேருந்து நிலையமே வந்து வந்துட்டுது. அப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் இறங்கினோம், 2 பேரும் இறங்கிட்டு கணவன் வந்து மனைவியின் கையை வந்து பிடிக்கிறார். அப்போ அந்த 2 வருஷத்துக்கு பிறகு அந்த தொடுகை உணர்வை வந்து அவள் பெற்றுக்கொள்கிறா. அப்போ உடனே அழுகுறான், நிறைய அழுது கொண்டே இருக்கிறா. அப்போ பார்த்தீங்கன்னா கணவன் சொல்கிறார், சரி வா நாங்கள் எங்கள்ட வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கேட்க மனைவி சொல்கிறா, நாங்கள் தான் விவாகரத்து பெற்று விட்டோம்னு சொல்ல கணவர் சிரிக்கிறார். சிரித்து போட்டு இந்த பத்திரத்துக்கும் என்னுடைய அன்புக்குமே வந்து எந்த விலையும் கொடுக்க முடியாது, இதை நான் கிழிச்செறிஞ்சு போட்டு நான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்ல மனைவி வந்து அவரை இறுக கட்டி அணைத்து கொண்டு அழுது கொண்டு அவை 2 பேருமே அந்த ஆட்டோவில் ஏறி தங்கண்ட வீட்டை நோக்கி போய் கொண்டிருக்கணும். பின்னுக்கு நின்ற உறவினர்கள் எல்லாம் வந்த பேருந்தில் ஏறி சென்று கொண்டிருக்கணும். அப்போ இதிலேருந்து நார்மலாக ஒரு சின்ன ஒரு கருத்தை சொல்லி போட்டு நாங்கள் அங்கால போவோம். என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ உறவுகளை உறவினர்களிடம் விட்டு கொடுக்காதீர்கள், அப்படி கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட உறவுகள் தான் இல்லாமல் போயிடும்.
இருக்கிற அன்பு வந்து என்றைக்குமே நிலையானது. அதை வந்து எந்த காலகட்டத்திலையுமே வந்து மாற்றிக்கொள்ள முடியாதுன்றதான் இந்த கருத்து. உண்மைக்குமே வந்து எத்தனையோ உறவுகள் சில கோபங்களால் பிரிஞ்சிருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலுமே வந்து அவர்களுடைய ஒரு மனதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் அவரவர்களுக்கு மட்டுமே தான் தெரியும். உறவுகள் வந்து பிரிஞ்சிட்டேன்னு சொல்லி சொன்னால் அதை வந்து எந்த காலத்திலையுமே வந்து சேர்றதுன்றது கஷ்டம். ஏன்னு சொல்லி சொன்னால் சுற்றி இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா பிரித்து விட்டுருணும். இப்போ உறவுகளுக்கு வந்து சண்டை வந்துட்டேன்னா அவை நேரடியாக கதைக்க விடணும். தங்களோட மனசில் உள்ள விஷயங்களை வந்து கதைச்சி பேசி எல்லாத்தையும் அந்த ஆட்டோவில் வந்து ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு கதைச்சதால் அவை 2 பேரும் மனம் மாறி பார்த்து பெற்று முனைஞ்சு போயிருக்கணும்ன்றேக்க எல்லாருமே வந்து அந்த ஒரு விஷயத்தை கடைப்பிடிச்சோம்னு சொல்லி சொன்னால் உறவுகள் வந்து என்றைக்குமே அன்பால் வந்து நிலைத்திருக்கும்ன்றதான் இந்த கதையின் நீதி. இது வந்து நான் எப்பயோ இந்த கதை வந்து பார்த்து வச்சு நான் எங்கள் டிக்டாக்ல பார்த்து நான் இது வந்து ஒரு கதையை ஒன்று ஷேர் பண்ணியிருந்தது. அப்போ அதை நானுமே வந்து வாசிச்சுட்டு உண்மைக்குமே வந்து எனக்கு இதை பார்த்தது ஒரு பயந்து கொள்ளணும் போல இருந்தது. அப்போ அதை நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன். நான் எப்பயாச்சும் 3 நாளைக்கு நான் இதை சொல்லணும்னு சொல்லி அதை வந்து நான் 2 நாள் உங்களை கூறியிருக்கிறேன். அப்போ நாங்கள் வந்து தொடர்ச்சியாக அப்படி எங்கள்ட காணொலிக்குள்ளேயே போவோம். சரி பார்த்தீங்கன்னா இந்த கதையில எல்லாம் அங்கே கேட்டு வந்துட்டு அப்போ நான் வந்து எல்லாம் சொல்ல போகிறோமா. அப்போ நான் வந்து தொடர்ச்சியாக அப்படியே ஒரு சாப்பாடு உண்டு, ஒரு சுவையான ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான் ஒன்று செய்கிற மாதிரிக்கு ஒரு பிளான் ஒன்று இருந்தது. ரித்திக்கு இந்த பர்த்டே முன்னுட்டேனே அது வந்து சாமனியக்கா டக்குன்னு பிஸியாக போயிட்டா. அவள் வந்து இப்போ சைட் பிஸ்னஸ் ஒன்று செய்துன்றிருக்கிறா. அப்போ அதால் பார்த்தீங்கன்னா கிடைக்கிற இப்படித்தானே. அம்மா என்ன செய்ய போகிறா? அம்மா நர்சரிக்கு போட்டாவோ. அம்மா இப்ப எங்க போறோம் உங்களை இங்க விட்டுட்டு? எங்க போகணும்னு சொன்னவா? சும்மா அன்னைக்கு சாரி எடுத்து விட்டுட்டு வர போனா. சரி அக்கா சாமினியக்கா வந்து ஒரு சின்ன ஒரு அலுவலக வெளியில இல்லை பக்கத்துலேயே போயிட்டா. அப்போ அவள் வந்து எங்கள்ட காணொலிக்குள்ளே நுழையிறதுக்கு வந்து கொஞ்சம் நேரக்கணக்காக இருக்குது. அப்போ அதால் பார்த்தீங்கன்னா இந்த காணொலியை நாங்கள் இன்றைக்கு முடிச்சு போட்டு நாளைக்கு அந்த காணொலியை பகிர்ந்துள்ளோம் என்ன. அப்போ ரித்திக்கு வந்து காய் சொன்னவர் சொல்லிட ப்ராடக்ட் நல்ல ஒரு வடிவான காயா அப்படி சொல்லுங்க. ஹாய். அப்போ நாளைக்கு என்ன நிகழ்வு உங்கள் நர்சரியில்? நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரித்திக்கு இந்த நர்சரியில் வந்து கால்கோள் விழா. ஒவ்வொரு வருஷமும் கால்கோள் விழா என்ன. அப்போ நாளைக்கு வேறு மாலை எல்லாம் போட்டுக்கொண்டு கருப்பு ஜீன்ஸு வெள்ளை ஷர்ட்டு என்ன. அவர் போலன்றது போவத்தான் போலன்னு சொல்கிறார். அந்த களத்தில் எப்படி ஒரு போ மாதிரி ஆம்பளை பிள்ளைல குத்துறது அதுவுமே வந்து நான் தச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். சித்தா தச்சு இந்த வடிவா இருக்கும், சூப்பராக இருக்கும், பிடிச்சிருக்கும். அவ எல்லாம் அந்த இடத்தெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நீ நாளைக்கு போனா சரி. அப்போ என்னையுமே வந்து வேற சொல்லி இருக்கணும் அழைப்பு. என்னது யார் அழைச்சது? என்ன யார் கூப்பிட்ட வேணும்? சாமினியக்கா பார்த்தீங்கன்னா உள்ளுக்க சேவ் பண்ணுற டியூட்டி வந்து போட்டு கொடுத்துக்கிறாங்க நர்சரியில். அப்போ ரித்திகை வந்து நான் வச்சிருக்கணுமா, மாதிரா வந்து அவன் அப்பா வச்சிருப்பாராமேண்ணே. அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பொம்பளைகளோட தான் பிள்ளைகள் வந்து இருக்கிறது கூடவா இருக்கும் அந்த இதுக்குள்ளே. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா நான் போய் ரித்திகோட இருக்கிறதா இது அது எங்கன்றதான். அப்போ நாளைக்கு வந்து கால்கோள் விழாவை சந்திப்போம் என்ன. அப்போ அதுக்கு தெரிய பார்த்தீங்கன்னா இந்த வாழை வந்து பொத்தி போட்டு காட்டுறது. சரி அதையுமே வந்து நான் காட்டுறேன்னு பாருங்க. அப்போ அதை காட்டி போட்டு நாங்கள் வந்து காணொலியை முடிச்சு கொள்ள போகிறோம். நாளைக்கு இன்னொரு காணொலியில் சந்திக்கிறோம். இன்றைக்கு வந்து ஒரு மிக குறுகிய ஒரு காணொலி. 2 நாட்களாக வெறும் கதைகளோடைய போகுதுன்னு சொல்லி போட்டு நாளையான் காணொலியை பார்க்க விடாதீங்க. நாளைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு சூப்பரான காணொலி வித்தியாசமாக இருக்கும். குழந்தைகள செயற்பாடுகளோட சேர்ந்துதான் ஒரு காணொலியாக வந்திருக்கும். அதை விட ஒரு ஸ்வீட் ஐட்டம் செய்ய போகிறோம் என்ன. அதுவும் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்வோம். ஓ நாங்கள் முறுக்கு செய்ய போகிறோம். வேற லட்டு செய்ய போகிறோம். வேற வடை வடை தட்டை வடை செய்ய போகிறோம். எல்லாம் செய்ய போகிறோம். யாருக்கு எல்லாம் செய்கிறோம்? டீச்சருக்கா? எப்படி மாணவன் பாசத்தை பார்த்தீங்களோ? டீச்சருக்கு வந்து எல்லாம் செய்து கொண்டு போகிறாராம். அது அப்படி என்று இல்லை. இவன் நர்சரியில் பார்த்தீங்கன்னா
பிள்ளைகளுக்கு பிறந்த நாள்னு சொல்லி சொன்னா ஏதாச்சும் கொடுத்து விடணும் பிள்ளைகளை எல்லா பிள்ளைகளுக்கும் சேர்த்து. ம் ஓ எனக்கு வாசு செஞ்சாச்சு. ஆனி போடு சரியா. அப்போ எல்லாம் செஞ்சு கொடுத்துட்றது. அப்போ பார்த்தீங்கன்னா சாமினிக்கா வந்து சும்மா கடையில் கேட்கதல் வண்டி கொடுக்காம இப்படி செய்து கொடுத்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமென்னு சொல்லி போட்டு பலகாரம் மாதிரி செய்து கொடுக்க போகணுன்னு சொல்லியிருந்தவா. அப்போ அதை வந்து நான் என்னோடையும் சேர்ந்து இருந்து காணொலியாக பகிர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்லுவோம்னு சொல்லியிருந்தவா. அப்போ நாங்கள் எங்கள்ட காணொலி எல்லாத்தையுமே வந்து கண்டு கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காணொலியை வந்து நான் இதோட அவன் கிடாக்கட்டும் சும்மா நான் கிடாக்குறேன். இந்த காணொலியை வந்து நான் இதோட முடிச்சு கொள்ள போகிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் போது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் மிதுசா. நன்றி உறவுகளே. ஓகே, இந்த வாழை பொத்திய வாழை குலை போட போகுது. அப்போ அதுக்கு வந்து பொத்தி ஒன்று வந்து இருக்குது. இதை வந்து ரித்திக் காட்டுன்னு ஒன்று இருக்கிறார். அப்போ காட்டிக்கிடாக்கு பாருங்கோ. இதுதான் வந்து எங்களுடைய 4வது வாழைப்பொத்தி எங்கள்ட வீட்டுக்குள்ளே. அங்கால பாருங்க ஒரு பெரிய வாழைக்குள்ளே ஒன்று கிடக்குது. அது வந்து இன்னும் ஒரு மாதத்துக்கு இடையில பழக்கம். இது வந்து நான் கடைக்கு தான் கொடுக்க போகிறேன். அதுக்குள்ளே ஒரு புயல் வந்ததுன்னு சொல்லி சொன்னால் கீழே விழக்கூடிய மாதிரிக்கு இருக்கும். ஏன்னா ரித்திக் அப்படி விழாமல் அப்படியே பாதுகாப்பாக இருந்து மரத்திலேயே பழுத்துன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் கடைக்கு கொடுத்துட்டு காசை வேண்டும். என்ன ஆரே காசு அவர் ரித்திக் ஆரே காசு வாழைக்குள்ளே வைத்து உங்களை வேண்டாமே. ஏ புல்லெல்லாம் பிடுங்கி தராமா? சரி பாய் சொல்லிவிடுங்க. இங்கே புல்லு பிடுங்குறோண்ணாம்மா. கடும் புல்லா கிடக்குச்சு, நிறையா புல்லு கிடக்கு. ரித்திக் பிடுங்கி தர்றாரு எனக்கு. ஏன்னா ஜுங்கா பாருங்க, இன்றைக்கு ஜுங்காவுக்கு நல்ல ஒரு பேச்சு கொடுத்து கிடாத்தி கிடக்கு. கட்டி விட்டது அவுட்டு கொண்டு வந்து கிடா விடுது. இந்த உள்ள நாட்டு மண்ணலுக்காக கிடக்குறேன் நான் குளிச்சு வாத்து விட அப்போ உண்டே சரியான மாதிரிக்கு பேசி இதில் பேசாமல் கிடத்து கிடக்கு. சரி முகங்களிட்டு வந்து எங்களோட புல்லு பிடுங்க உண்டம்மா அங்கே இருங்க. சரி பாய் சொல்லிவிடுங்க. பாய். கம்பி வைங்கோ.